ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். நேற்று ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி கிடைக்காதவங்க வேறு என்னென்ன வழிகளில் ரூம்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். இது சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ். இங்கே ஆஃப்லைன் ரூம்ஸ் டிடிடியோடது டெய்லி கொடுக்குறாங்க. காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நிற்கணும். கவுண்டர்கிட்ட போகிறப்போ நம்மளை ஃபோட்டோ எடுத்து எவ்வளோ பேர் ஸ்டே பண்ணுறீங்கன்னு கேட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. 1/2 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளார அன்றைக்கி இருக்கிற க்ரௌடு பொறுத்து எஸ்எம்எஸில் எங்கே ரூம் அலாட் ஆகிருக்குன்ட்டு வரும். அந்த என்கொயரி ஆஃபீஸ்க்கோ ரிசப்ஷனுக்கோ போய் நம்ம ஆன்லைன் மூலம் பேமெண்ட் செய்து, அதாவது யூபிஐ கார்டு பேமெண்ட் அந்த மாதிரி செய்து ரூம் எடுத்துக்கலாம். சாவி வாங்கும்போது குறைஞ்சது 2 பேராவது இருக்கணும். இது ஆஃப்லைன் டிடிடியோட ரூம்ஸ் எடுக்கிற ப்ரொசீஜர். பெஸ்ட் ஆப்ஷன் இது தான். காலையிலே போயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷியூராக ரூம் கிடச்சிரும். மத்தியானம் போனால் கிடைக்காதா, சாயந்தரம் போனால் கிடைக்காதானா சில டைம் மத்தியானம் 3 மணி வரைக்கும் கூட கொடுக்குறாங்க ரூம்ஸ் இருக்கிறத பொறுத்து. அண்ட் ஈவன் ஈவினிங் கூட சரி ரூம்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க. அது நம்ம அங்கே போய் செக் பண்ணால் தான் தெரியும். பட் காலையில் போகிறீங்க அப்படின்னா ஷியூராக ரூம் கிடச்சிரும். நாங்கள் நைட்டு ரீச் ஆவோம், காலையில் ரூம் எடுக்கணும், அது வரைக்கும் எங்கே ஸ்டே பண்ணுறது திருமலாவில் அப்படின்னா சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் கிட்டேயே பிஎஸ்சி 1, 2, 3, 4, 5ன்னு இருக்குது. அதில் பிஎஸ்சி 5 பின்னாடி தான். இப்போ கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் போய் ஸ்டே பண்ணிட்டு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. நீங்கள் ஃப்ரீ லாக்கர் எடுத்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா தான் அவைலபிலிட்டி பொறுத்து கிடைக்கும். நைட் டைம் காலையிலனா ஷியூராக லாக்கர் கிடச்சிரும். சும்மா போய் நம்ம தங்க போகிறோம், குளிச்சுட்டு வர போகிறோம், கொஞ்சம் நேரத்துக்கு இருக்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சி 5ல் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அங்கே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் கூட வந்து சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ரூம் எடுத்துக்கலாம். சிங்கிள் பர்சனுக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க. அது லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி. அவங்க என்ன செய்கிறது அப்படின்னா லாக்கர் ட்ரை பண்ணுங்கள், இல்லை ரெஃப்ரெஷ் வந்து பிஎஸ்சியில் பண்ணிவிட்டு நம்ம தர்ஷன் கியூவில் கூட மொபைல் லக்கேஜ் கொடுத்துட்டு அப்படியே வாங்கிட்டு சாமி பார்த்துட்டு கிளம்பிடலாம். இல்லை ஸ்டே பண்ணுற மாதிரி இடம் வேணும் சிங்கிளாக போகிறவங்களுக்கு அப்படின்னா கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பெரிய ஜியர் மட்டு இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். காலையில் 6 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்கும். 100 ரூபாய் லாக்கர் ஒருத்தருக்கு, 500 ரூபா காஷன் டெபாசிட் கேஷாக கேட்பாங்க. வக்கேட் பண்ணுறப்போ ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க இமீடியட்டாக. காலையில் வந்தீங்கன்னா லாக்கர் கிடைக்கும். சாயந்தரம் நைட்டுனா கூட இங்கேயுமே அவைலபிலிட்டி பொறுத்து தான் கொடுப்பாங்க. பட் கொடுப்பாங்க, இருந்தால் கொடுப்பாங்க. ஜென்ஸுக்கு தனியாக பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, லேடிஸ்க்கு தனியாக பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் பெரிய ஜியர் மட்டும் ஸ்டே பண்ணுறதுக்கு. இது ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். இங்கே டார்மெட்ரியும் இருக்குது, ரூம்ஸும் இருக்குது. அவைலபிலிட்டி பொறுத்து கொடுப்பாங்க, நம்ம கேட்டு பார்க்கணும். இல்லைன்னா இந்த ஹாலில் ஸ்டே பண்ணிக்கலாம். நிறைய ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது திருமலாவில். ப்ரைவேட் லாட்ஜஸ் கிடையாது. பட் ப்ரைவேட் மட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டோனாஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஏதாவது அந்த மட்டில் ஃபெஸ்டிவல் நடக்குது, ஃபங்க்ஷன் நடக்குது, பூஜைகள் நடக்குது, அந்த மடத்தோட மடாதிபதிகள் இருக்காங்க வராங்க அப்படின்னாலும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அது அப்பப்போ இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து தான். இப்போ நீங்கள் எதிர்த்தாப்பில் பார்க்குறது கர்நாடகா சோல்ட்ரி. அட்வான்ஸாக ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லிட்டாங்க, கர்நாடகா ரெசிடென்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு இப்போது மொபைல் ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன் ப்ளே ஸ்டோர் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும், டவுன்லோட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். பாப்பப்பிலே வந்துடும் ஒன்லி ஃபார் கர்நாடகா ரெசிடென்ஸ் தான் அப்படின்ட்டு. ஆனாலும் கர்நாடகா ரெசிடென்ஸுன்னு சொல்லி புக் பண்ணி நேரில் போகிறப்போ தமிழ்நாடு ரெசிடென்ஸுக்கு கூட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ரூம் எடுத்திருக்காங்க. சூப்பராக இருந்தது அப்படின்னாங்க. அது உங்கள் ஓன் டெசிஷனில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பணம் கட்டிட்டா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் பணம் ரிட்டர்ன் வாங்க முடியாது. ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து கர்நாடகா ரெசிடென்ட்னு ஆன்லைனில் புக் பண்ணி நேரில் போகும்போது அவங்க தமிழ்நாடு தான், அவங்க ரூம் எடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க ஷேர் பண்ணாங்க. பட் நீங்கள் அது ஓன் டெசிஷனில் டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த மாதிரி நீங்கள் ரூம் எடுத்திருந்தாலும் இப்போ ரீசெண்டாக சொல்கிறேன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷனில் நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்குது ப்ரைவேட் மட்ஸை பொறுத்த வரைக்கும். ஈவன் ராம்பகீச்சா கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட ஒரு ஃபேக் இது இருக்குது. 2500 கட்டுங்க. டிடிடியோட ரூமெல்லாம் அப்படிலாம் கிடைக்கவே கிடைக்காது. ஒன்று ஆன்லைனில் புக் பண்ணிக்கணும், இல்லை நேரில் தான் புக் பண்ணிக்கணும். ஈவன் ப்ரைவேட் மட்ஸு கூட ஆன்லைன்லலாம் வாட்ஸ்அப்லலாம் ரூபா வாங்கவே மாட்டாங்க.
நம்ம நேரில் போனால் தான் ரூபா வாங்குவாங்க. ப்ரைவேட் மட்ஸுக்காக இருக்கட்டும், ஆன்லைன் டிடிடியோட அந்த கூகுளில் சர்ச் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க. ரூம்ஸ் இருக்குது அப்படின்னா சில மட்ஸ் ஃபோனில் அட்டன் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. காஷி மட் இருக்குது திருமலாவில், ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுறேன், ஒரு தடவைக்கு 2 தடவை அடித்து பாருங்கள், எடுக்கிறாங்க. இருக்குது இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப அட்வான்ஸாலாம் நம்ம ப்ரைவேட் மட்ஸில் ரூம் புக் பண்ண முடியாது. ஓரளவுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இருந்தால் ஒரு சில மட்ஸில் கொடுப்பாங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்மோரில் ஆரியவைசிய சமாஜோட ஆஃபீஸ் இருக்குது. ஃபோன் நம்பர் தரேன், ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களோட தர்ஷன் டேட்லேருந்து 1 மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணால் எடுப்பாங்க. இருக்க இல்லைங்கிறது சொல்லுவாங்க. அது கூட வீக்கெண்ட்லாம் டோனர்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. வீக் டேஸ் உங்கள் தர்ஷன் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னை ஆஃபீஸில் போய் 20 ரூபா கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். நம்ம திருமலைக்கு போகிறப்ப தான் மொத்த பணம் கொடுத்து ரூம் எடுத்துக்கணும். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆரியவைசிய சமாஜ். அடுத்து குப்பா சொல்றி, சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது. ஃபோன் பண்ணால் எடுப்பாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கால் பண்ணி பாருங்கள், ஆனால் ஃபோன் பண்ணால் எடுக்கிறாங்க. 1 மந்த்து உங்களோட தர்ஷன் டேட்லேருந்து முன்னாடி கால் பண்ணி கேட்டு பாருங்கள். மியூசியம் கிட்டே இருக்குது திருமலாவில், குப்பா சொல்றி, அவங்க கொடுக்குறாங்க. சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது. சென்னையிலே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கூட செய்துக்கலாம். ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுறேன். அஹோபில மட்டு, சங்கரா மட்டு, அந்த மாதிரி ஒரு சில மட்டெலாம் கூட கொடுப்பாங்க. கூகுளில் நீங்கள் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். சான்சஸ் கம்மியாக இருக்கும். ரூம்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு சிலர் கொடுக்குறாங்க தான். பட் மோஸ்ட்லி டோனர்ஸ்க்கு தான் ப்ரைவேட் மட்ஸ் கொடுப்பாங்க இம்பார்ட்டன்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது திருமலா கோகர்பம் டேம். புரோஹித் சங்கம் தாண்டி போகணும். இதுக்கு ரைட்டில் திரும்புகிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த டேம் முடிஞ்ச இடத்துல ஒரு ரைட்டு திரும்பும். அந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரைவேட் மட்ஸ் அங்கே கொடுப்பாங்க. ஃபோன் நம்பர் செக் பண்ணி பாருங்கள். கூகுளில் ஸ்டே பண்ணியிருக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ். நேரில் கூட போய் கேட்டு பார்க்கலாம். இந்த லைனில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது அந்த லைன் ஃபுல்லாகவே ப்ரைவேட் மட்ஸ் தான். அங்கேயும் இருந்தால் கொடுப்பாங்க பப்ளிக்குக்கு. ப்ரைவேட் மட்ஸ் எப்போயுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நான் ஏசி ரூம்ஸ், ஏசி ரூம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே ப்ரைவேட் மட்ஸு காஸ்ட்லியாக தான் இருக்கும். டிடிடி கம்பேர் பண்ணுறப்ப சொல்கிறேன். இருந்தால் கொடுக்குறாங்க இந்த லைனில் இருக்கிற மட்ஸ் எல்லாமே. ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, ஏன்னா நேரில் போய் இல்லைன்னு சொல்லிட்டா கஷ்டமாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். கோகர்பம் டேம் தாண்டி ரைட் எடுக்கணும். இந்த ப்ரைவேட் மட்ஸ் எல்லாத்துக்குமே போய் ரூம் எடுக்கணும் அப்படின்னா. ஆனால் நம்மக்கிட்ட வண்டி இருந்தால் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். கார் இருந்தால் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஜீப்பு போயிட்டு வருது, இருந்தாலும் கார் இருந்தால் இந்த இடங்களில் தங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழ் திருப்பதி அப்படின்னா விஷ்ணு நிவாஸில் மட்டும்தான் ஆஃப்லைன் ரூம்ஸ் எடுக்க முடியும். காலையில் போனால் இருந்தால் கொடுப்பாங்க. தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது, டிடிடியோடது. அதை விட்டால் நிறைய ப்ரைவேட் லாட்ஜஸ் இருக்குது. நான் ஸ்டே பண்ணதில்லை. ஸ்டே பண்ண ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பத்மாவதியின் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஷ்ணு நிவாஸத்துக்கு பின்னாடி கேஎஸ்ஆர் கிராண்டு, அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு நல்லதாக தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் 2 ரெசிடென்சிஸ் கூட சப்ஸ்கிரைபர்ஸ் போய் ஸ்டே பண்ணிவிட்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதோட நம்பரும் ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு. திருச்சானூரில் ஸ்டே பண்ணுறதுக்கு கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சன்னதி ஸ்ட்ரீட்லேயே ப்ரைவேட் மட்ஸ் 3 இருக்குது. ஏன்னா அங்கே ஆன்லைன் ரூம் புக்கிங் மட்டும்தான் தொல்லப்ப கார்டன்ஸ் டிடிடியோடது. ப்ரைவேட் ரூம்ஸ் நிறைய இருக்குது, கொடுப்பாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். 1 வீக் ஆர் 10 டேஸ் பிஃபோர் கால் பண்ணி கேட்கலாம். சன்னதி ஸ்ட்ரீட்லேயே ஏவிஆர் ரெசிடென்ஸ் இருக்குது. அது பேர் மாற்றிட்டாங்க, ஏதோ தெலுங்கில் எழுதியிருக்கிறாங்க, அதனால் படிக்க முடியல. ராகவேந்திரா ரெசிடென்சி இருக்குது, பத்மாவதி ரெசிடென்சி இருக்குது. ஜஸ்ட்டு கோபுரத்துக்கு ஆப்போசிட்லேயே ஏசி ரூம்ஸ் இருக்கும், நான் ஏசி ரூம்ஸ் இருக்கும். சூர்யா கிராண்டு, அங்கே ரெஃப்ரெஷ் மட்டும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். லாக்கர் எடுத்துக்கலாம். ப்ரைவேட் ஹோட்டல் தான் அது, ஆனால் அங்கேயுமே லாக்கரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு மட்டும் 100 ரூபா வாங்கிட்டு அலோவ் பண்ணுறாங்க. சூர்யா கிராண்டுன்னு சொல்லிட்டு லட்டு கவுண்டர் கிட்டே இருக்கும் ஆப்போசிட்டில், திருச்சானூரில் சொல்கிறேன். ப்ரைவேட் ஸ்டே பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். திருச்சானூரில் டிடிடியோட ரூம்ஸ்னால் தொல்லப்ப கார்டன்ஸ் மட்டும்தான், ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு மட்டும் போதும் அப்படின்னா திருச்சானூர்லேயும் இடம் இருக்குது. கல்யாண மண்டபத்தில் 30 ரூபா தான், குளிச்சுக்கலாம். டிடிடியோட லக்கேஜ் கவுண்டரில் டெபாசிட் பண்ணிக்கலாம்.
திருப்பதிலையும் அப்படி தான் குளிக்கிறதுக்கு மட்டும் இடம் இருக்குது. ரேணுகுண்டாலேயும் அப்படி தான் ஏசி லாஞ்சில் ரூம்ஸ் இருக்குது குளிக்கிறதுக்கு. திருமலாலேயும் நிறைய இருக்குது குளிக்கிறதுக்கு மட்டும்னா நம்ம பிஎஸ்சி 1 2 3 4 5லேயே குளிச்சுக்கலாம். லக்கேஜ் மொபைல்லாம் க்யூவில் கொடுத்துக்கலாம் எந்த தரிசனத்தில் போனாலும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது திருமலா, திருப்பதி, திருச்சானூர், ரேணுகுண்டாலெல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். ரேணுகுண்டாவில் ப்ரைவேட் லாட்ஜஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் ரூம். ரிட்டையரிங் ரூம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம திருப்பதிக்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு உண்டான பாசிபிள் வேஸ் இது. அடுத்து கீழ் திருப்பதியில் இன்றைக்கி மத்தியானம் புதன்கிழமைங்கிறதுனால 8000 தான் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்க. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் 2 மணிக்கெலாம் தீர்ந்துருச்சு டோக்கன்ஸ். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் 2000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணாங்க. மத்தியானம் 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி அந்த டோக்கனும் இன்றைக்கி சீக்கிரமாகவே தீர்ந்துருச்சு. எப்போவுமே புதன்கிழமைகளில் கோட்டை கம்மியாக தான் இருக்கும். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 12லேருந்து 15 மணி நேரம் ஆகலாம். 300 தர்ஷனில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நாளைக்கு மே மாதத்துக்கு உண்டான ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸ் அவங்களுக்கு உண்டான புக்கிங் இருக்குது. 11:30 மணி போல் மே மாதத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே டொனேஷன் பே பண்ணுறவங்களுக்கு உண்டான புக்கிங் ப்ளஸ் அக்காமடேஷன். இது 27ஆம் தேதி மத்தியானம் 3 மணி போல் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவா புக்கிங். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஈஸியாக நம்ம ஆன்லைனில் இண்டிவிஜுவலாகவோ குரூப்பாகவோ புக் பண்ணிவிட்டு திருமலா திருப்பதியில் சேவா செய்யலாம். ரொம்ப திருப்தியாக இருக்கும். நீங்கள் தர்ஷனத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, டோக்கன் வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் திருச்சானூர் தாயார் கோயிலில் சுப்ரபாதம் சேவா டிக்கெட் கிடைக்கலன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க 50 டிக்கெட் போல். 2:45 காலையில் நிற்பாங்க. 4 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்கன்னா அதுக்கப்புறம் அர்ச்சனா டிக்கெட்னு ஒன்று கொடுப்பாங்க. அது ஈஸியாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு 5 லேடிஸில் போகும்போது தான் வலது கால் எடுத்து வச்சு வாங்க அப்படின்னு நம்ம கொடுக்குற மங்கள பொருட்கள்லாம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுப்ரபாதம் சேவாவில் போனாலும் சரி, அந்த அர்ச்சனா சேவா டிக்கெட் ஒருத்தருக்கு 100 ரூபா. அது கூட நம்ம உள்ளே தான் போய் பார்ப்போம். மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த மண்டபத்து வரைக்கும் போய் பார்ப்போம். 100 ரூபாய்க்கு ஆஃப்லைனில் கொடுக்குற சகசரநாம அர்ச்சனா அது கூட ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் சுப்ரபாதம் சேவா டிக்கெட் திருச்சானூரில் தீர்ந்துருச்சு அப்படின்னா மார்ச் மாதத்துக்கு உண்டான தர்ஷன் ஆப்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கரண்ட் டே புக்கிங் மட்டும்தான் ஆன்லைனில். விஐபி பிரேக் தர்ஷன் ஏப்ரல் மாதம் மே மாதத்துக்கு ஓமம் டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. அது ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரண்ட் டே விஐபி பிரேக் தர்ஷனோட சேர்த்து இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ. நீங்கள் எதிர்த்தாப்பில் பார்க்குறது தான் பெரிய ஜிஎஸ் சுவாமி மட்டு. கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. தேங்க்யூ.